Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்பது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னா கேள்விகளை அமைக்கலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் அப்படின்றத கொடுக்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் லைக் பட்டன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆங்கிலத்தில் கேள்விகள் அமைப்பது எப்படி? இப்போ நம்ம பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே டபுள் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, என் ஃபோன் எங்கே? ஸோ எங்கே அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? வேர். என் ஃபோன், என் ஃபோன்னா என்ன? மை ஃபோன். அப்போ மை ஃபோன் அப்படின்னும் போது சிங்குலரா? அப்போ சிங்குலர்னா என்ன பண்ணணும்? எஸ். ஸோ வேர் இஸ் மை ஃபோன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ அதனால அக்ரிமெண்ட்டு சப்ஜெக்ட் சிங்குலர்னா வெர்பும் சிங்குலர். இஸ். வேர் இஸ் மை ஃபோன். என் ஃபோன் எங்கேனா வேர் இஸ் மை ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் யார் அப்படின்னு கேட்குறோம். யார் அப்படின்னா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஹூ அப்படின்றது தான் யார். அவர்கள், அவர்கள் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? தே. அப்ப தேவோட அக்ரிமெண்ட் என்ன வரணும்? சிம்பிள் பிரசன்ட்ல என்ன பி வெர்ப்ஸ் வரும்? ஆர். ஹூ ஆர் தே. ஸோ அவர்கள் யார் அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஹூ ஆர் தே. யார் இங்கே வந்தார் அப்படின்னு கேட்கிறோம். சேம். யார் என்னன்னு பார்த்தோம்? ஹூ. வந்தார் அப்படின்றது என்ன? சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் கம்னா என்னவா மாறும்? கேமா மாறும். ஹூ கேம். இங்கே, இங்கே என்ன சொல்லுவோம்? இயர். அங்கேனா தேர், இங்கேனா இயர். அப்ப ஆன்சர் என்ன? ஹூ கேம் இயர். மருத்துவமனை எங்கே அப்படின்னு கேட்கணும். எங்கே, எங்கேனா என்ன? வேர். வேர். மருத்துவமனை அப்படின்றது சிங்குலரா? அப்ப சப்ஜெக்ட் என்ன? இஸ். வேர் இஸ் த ஹாஸ்பிட்டல். அவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறோம். எங்கே, எங்கேனா என்ன? வேர். அவன் என்ன சொல்வோம்? ஹி. அப்ப ஈயோட அக்ரிமெண்ட் என்ன? எஸ். வேர் இஸ் ஹி. ஓகே. என் ஃபோன் எங்கேனா வேர் இஸ் மை ஃபோன். அவர்கள் யாருன்னா ஹூ ஆர் தே. யார் இங்கே வந்தார்னா who came here. மருத்துவமனை எங்கேனா where is the hospital. அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா where is he. சிக்ஸ்த் ஒன், நீ என்ன வாங்கினாய் அப்படின்னு கேட்கிறோமா? என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? வாட். வாங்கினாய் அப்படின்றது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? வாங்கு அப்படின்றதுமா? வாங்கினாய் அப்படின்றது வாட். ஓகே, இதை நம்ம இப்போ கொஸ்டினா ஃப்ரேம் பண்ண போறோமா? அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? டிட் பிளஸ் பை. அப்போ எப்படி எழுதலாம்? வாட் டிட். நீனா என்ன? யூ. ஸோ வாட் டிட் யூ பை. டிட் பிளஸ் பைனா வாட். ஸோ நீ என்ன வாங்கினா வாட் டிட் யூ பை. உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதே சேம். என்ன வாட்.
வேண்டும் அப்படின்னு என்ன சொல்வோம் வாண்டா. உனக்கு என்ன வேண்டும் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசென்டா. இதை எப்படி பிரிக்கலாம் do plus want. அப்ப இது எப்படி எழுதலாம் what do. உனக்கு என்ன சொல்வோம் you. so what do you want. உனக்கு என்ன வேண்டும் அப்படின்றத கேட்கிறோம். இது என்ன சொல்லலாம் what do you want. நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்கிறோமா. எங்கிருந்துனா என்ன where. நீ நீனா என்ன யூ. அப்ப யூவோட அக்ரிமெண்ட் என்ன சிம்பிள் பிரசன்ட்ல என்ன வந்து வரும் ஆர். அப்போ வேர் ஆர் யூ வருகிறாய் அப்படின்றத என்ன பண்றோம் ஃப்ரம். வேர் ஆர் யூ ஃப்ரம். நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னா வேர் ஆர் யூ ஃப்ரம். நீ எங்கே வசிக்கிறாய் அப்படின்னு கேட்கிறோமா. எங்கேனா என்ன சொல்வோம் வேர். வசிக்கிறாய் வசிக்கிறாய்னா என்ன சொல்வோம் லைக். இது எப்படி பிடிப்போம் do plus like. அப்ப இது எப்படி எல்லாம் where do நீனா என்ன you. so where do you like. நீ எங்கே வசிக்கிறாய்னா where do you like. நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கேட்கிறோமா. நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்றத சொல்றோம். அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்றத பாக்குறோம். அப்படின்னா நினைக்கிறாய்னா என்ன சொல்வோம் think. இது எப்படி பிரிக்கலாம் do plus think. what என்ன அப்படின்றது என்ன what do நீனா என்ன you. so what do you think. நீ என்ன வாங்கினாய்னா what did you buy. உனக்கு என்ன வேண்டும்னா what do you want. நீ எங்கிருந்து வருகிறாய்னா where are you from. நீ எங்கே வசிக்கிறாய்னா where do you like. நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னா what do you think. அவர்கள் எப்பொழுது விளையாடினார்கள் அப்படின்னு கேட்கிறோமா. அப்ப இது எப்படி சொல்லலாம் எப்பொழுதுதான் என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்வோம் when. விளையாடினார்கள் அப்படின்றது சிம்பிள் பாஸ்டா. அப்ப என்ன சொல்லணும் பிளே. பிளேட நம்ம பிரிக்கலாமா. எப்படி பிரிப்போம் did plus play. எல்லா கொஸ்டின் ஃபார்மே நம்ம do ஃபார்மோட தான் எழுதணும். அப்போ when did அவர்கள் அப்படின்றது என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல they. when did they play. when did they play. நீ எங்கே போக விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கிறோமா. எங்கேனா என்ன சொல்லுவோம் where. விரும்புதல் இதுக்கு என்ன want. இது எப்படி பிரிக்கலாம் do plus want. where do நீ என்ன you. where do you want போக அப்படின்றது என்ன to go. where do you want to go. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஓகே இப்போ எப்படி கேட்குறாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல கேட்குறாங்க. என்ன வாட். நீங்கள் என்ன சொல்வோம் யூ. யூவோட அக்ரிமெண்ட் என்ன வரணும் ஆர். ஸோ வாட் ஆர் யூ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப என்ன சொல்லலாம் டூயிங். வாட் ஆர் யூ டூயிங். அவன் என்ன சொன்னான். என்ன வாட். சொன்னான் அப்படின்றது என்ன சொல்லுவோம் செட். இது எப்படி பிரிக்கலாம் did plus say. what did அவன் என்ன சொல்லுவோம் he say. what did he say. நீங்கள் எங்கே இருந்தீர்கள். இருந்தீர்கள்ன்றது என்ன சிம்பிள் பாஸ்ட். எங்கேனா என்ன where. where you இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் பாஸ்ட். யூவோட அக்ரிமெண்ட் என்ன வரும் where. இந்த வேற இல்ல referring to the place. இது என்னது be verbs. it refers the past. so
ஸோ நீங்கள் எங்கே இருந்தீர்கள் அப்படின்னா வேர் வேர் யூ. அவர்கள் எப்போது விளையாடினார்கள்? when did they play. நீ எங்கே போக விரும்புகிறாய்? where do you want to go. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? what are you doing. அவர் என்ன சொன்னார்? what did he say. நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? where were you. okay, next one. நீங்கள் எப்பொழுது வருவீர்கள்? எப்பொழுது அப்படின்னா என்ன கொஸ்டின் சொல்லுவோம்? when. வருவீர்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா அப்போ என்ன பண்ணலாம்? when will you come. நீங்கள் எப்போது வருவீர்கள்னா when will you come. அவள் ஏன் அதை செய்தாள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். செய்தாள் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? செய். do did. அப்ப did எப்படி பிரிக்கலாம்? என்ன சொல்றது? did plus do one. did plus v1 form. so அதுதான் அதுக்கு did. கரெக்டா? அவள் ஏன் அதை செய்தாள்? ஏன் என்ன சொல்லுவோம்? why. so why did she do. அதை என்ன சொல்லுவோம்? that. so why did she do that. did plus do did. இது யாருடைய கார்? இது யாருடைய கார் அப்படின்னு கேட்கணுமா? யாருடையது அப்படின்னு என்ன சொல்லுவோம்? whose. அதோட சேர்ந்து no car. whose car is this. whose car is this. நீ எப்பொழுது சென்னை வந்த? அப்ப இது என்னவா இருக்கு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். when. வந்த இதுக்கு என்ன சொல்லுவோம்? reach. reach na simple past. இது எப்படி பிரிப்போம்? did plus reach. when did. நீ என்ன சொல்லுவோம்? you. so when did you அங்க என்ன இருக்கு? reach. so when did you reach Chennai. நீ எப்பொழுது சென்னை வந்த? when did you reach Chennai. உனக்கு எத்தனை புத்தகங்கள் வேண்டும்? எத்தனை என்ன சொல்லுவோம்? கவுண்டபிளா? how many. புத்தகங்கள் என்ன சொல்லுவோம்? books. how many books. இப்போ क्वेश्चन கேட்கிறோம். வேண்டும். வேண்டும்ன்றது என்ன? wanted. wanted பிரிப்போம். do plus want. how many books do. உனக்கு என்ன சொல்லுவோம்? you want. how many books do you want. நீங்கள் எப்போது வருவீர்கள்? when will you come. அவள் ஏன் அதை செய்தாள்? why did she do that. இது யாருடைய கார்? whose car is this. நீ எப்போது சென்னை வந்த? when did you reach Chennai. உனக்கு எத்தனை புத்தகங்கள் வேண்டும்? how many books do you want. if you like this video, hit a like button. if you do not subscribe this channel, do subscribe it. Meet you again.